அரண்மனை மாதிரி வீடு என்பார்களே, அது போன்ற விசாலமான வீடு. பெரிய பெரிய அறைகள், 2 கட்டு, முற்றம், கூடம், தாழ்வாரம் என்று தினம் ஒரு கல்யாணமே செய்யலாம். ஏன், அவர் பெரிய பொண்ணுக்கு நிஜமாகவே இந்த வீட்டில் வைத்துதான் கல்யாணமும் நடந்தது. அரண்மனை. ஆனால் வேறொருவரின் அரண்மனை விட்டு போகும் காலம் வந்துவிட்டது. சொந்தக்காரன் போக சொல்லிவிட்டான் என்று தான் சொல்ல வேண்டும். அவன் எப்போதோ போக சொல்லியிருப்பான். ஆனால் கார்த்திகேயன், நான் சொந்தமாக ஃப்ளாட் வாங்க போகிறேன் சார், வாங்கினதும் அங்கே போயிடுவோம், சீக்கிரமே ஏற்பாடு ஆயிடும், அது வரை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, வாடகை வேணும்னாலும் சேர்த்து தரேன் என்று பேசி கடந்த 5 மாதங்களாக 1000 ரூபாய் வாடகை தந்து கொண்டிருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும். இத்தனை பெரிய வீட்டுக்கு இந்த நாளில் 1000 ரூபாய் கூட பிச்சை காசுதான். ஆனால் பழைய வட்டாரம், ஃபாஸ்ட் லொக்காலிட்டி இல்லை, கட்டடமும் ஹைதர் காலத்து வகை. ஆகவே முன்பை விட கூடுதலான 300 ரூபாயை வீட்டுக்காரர் ஒப்புக்கொண்டு வாய்தா தந்திருந்தார். மேலும் இந்த குடும்பத்துக்கு வெகு காலம் பழக்கப்பட்டவர். வீட்டை தரைமட்டமாக்கி அங்கு அடுக்குமாடி கட்டிடம் கட்டி ஒவ்வொரு தளத்தையும் 3000 4000 என்ற வாடகையில் கம்பெனிகளுக்கு விடுகின்ற திட்டத்தை சிறிது காலம் இவர்களுக்காக தள்ளி போட இசைந்தார். இப்போது கார்த்திகேயன் பிளாட் வாங்கிவிட்டான். அடையாருக்கு அருகே இடம், தற்கால பாணி வீடு, வாஷ்பேஷின், மேனாட்டு வகை பிளஷ்வுட், சுவருக்குள் அமைந்த வார்ட்ரோப், கண்ணுக்கு தெரியாத மின்னிணைப்பு, கீசருக்கு வசதி, மிக்சி கிரைண்டர்களுக்கு தயாராய் சாக்கெட்டுகள் என்று எல்லாம் உண்டு. புதிய காலனியில் நாகரீக சூழல். ஜன்னல்களை திறந்தால் முடியை பீத்து கொண்டு போகின்ற கடல் காற்று. கார்த்திகேயனை விடவும் அவனுடைய டீனேஜ் பொண்ணு ஜோதிக்கு இன்னும் அதிக மகிழ்ச்சி, உற்சாகம். அப்பாடா, இனிமே வெக்கப்படாம என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு இன்வைட் பண்ணலாம் என்று சொன்னார். நாகராஜன் தான் சோர்ந்து காணப்பட்டார். தம் அறையில் பிரம்மை பிடித்தாற் போல உட்கார்ந்திருந்தார். பிள்ளை சொந்தமாக வீடு வாங்குகிறான் என்ற மகிழ்ச்சி, பெருமை எல்லாம். ஆனால் வீடு என்ற சொல்லில் உடனுக்குடன் மனசில் பதிந்தது அவருக்கு பழகின வீட்டு இலக்கணம்தான். பெருசு பெருசாக நிறைய அறைகள், விசாலமான உறைவிடம், காலார வீட்டுக்குள் 2 சுற்று நடந்து வந்தாலே தேக பயிற்சி கிடைத்து விடுகின்ற விஸ்தாரம், பால் காய்ச்சி குடிக்க உற்சாகமாக குடும்பத்தினரோடு சென்ற அன்றுதான் யதார்த்தம் முகத்தில் அறைந்தது. பிளாட் என்பதன் அர்த்தம் அவருக்கு மட்டுமே தெரியாதா? பிளாட்டும் வீடுதான் என்றாலும் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு கண்கூடாக பார்க்கும் வரை ஏன் உணர்வில் பதிவாகவில்லை? இது 2 படுக்கை அறை பிளாட், 14க்கு 10 அடி அறைகள், நடுவில் அதற்கு சற்று சிறிய அளவில் பொது ஹால். அங்கு அடுக்கி அலங்கரிக்க மருமகளும் பேத்தியும் நிறைய நாகரிக பதுமைகள் வாங்க போகிறார்கள். இன்னும் சோஃபா செட்டும் டிவியும் வேறு இருக்கிறது. 10 பேரை சேர்ந்தார் போல உட்கார வைத்து இலை போட இடம் கிடையாது. ஒரு மூலையில் பெரிய அண்டாவின் அளவும் வடிவமும் கொண்ட காது வைத்த பித்தளை தொட்டியில் குரோட்டன்ஸ் வைக்க வேண்டுமென்றும் பேத்தி தீர்மானமாக சொல்லிவிட்டார். இப்போதெல்லாம் இதுதான் ஃபேஷனா? சிநேகிதிகளை வீட்டுக்கு அழைக்க கூடியவர்களாக்கும் தகுதிகளில் அந்த அண்டா தொட்டியும் ஒன்று என்று தோன்றியது. பேத்திக்கு ஓர் அறை, மற்றொன்று மகனுக்கும் மருமகளுக்கும். முன்னால் இருந்த சின்ன வராந்தாவின் முனையில் மரத்தடுப்பால் அவருக்கு ஓர் அறை உருவாக்கி கொடுக்க கார்த்திகேயன் எண்ணியிருந்தான். எப்பவும் போல உங்களுக்குன்னு தனி அறை ரூம் இருக்கும் அப்பா. அங்க நீங்க படிக்கிறதோ ஓய்வெடுக்கிறதோ எல்லாம் செய்யலாம். வீட்டில் யார் வந்தாலும் போனாலும் உங்களுக்கு தொந்தரவு இருக்காது. உங்க பிரைவசிக்கு இடைஞ்சல் இல்லை. நீங்களா இஷ்டப்பட்டா மற்றவங்களோடு கலந்துக்கலாம். ராத்திரியில் மட்டும் பாதுகாப்பாக உள்ளே ஜோதி ரூம்ல படுத்துக்கோங்க. மகன் நல்லவன், அவருக்கு வேண்டியதை எல்லாம் கவனித்து செய்கிறவன் என்று தான் சொல்ல வேண்டும். அதெல்லாம் சரிதான் கார்த்தி, ஆனா என்று நாகராஜன் இழுக்கிறார். பால் காய்ச்சி குடித்துவிட்டு வீடு திரும்பிய அன்று மாலை, என்ன ஆனா என்று கேட்டான். ரொம்ப சின்ன இடமா இருக்கேடா என்று சொன்னார். கார்த்திகேயன் புருவங்கள் வியப்பில் உயர்ந்தன. என்னப்பா சின்னது, நாம இருக்கிறது 4 பேர். நாளைக்கே ஜோதி கல்யாணமாகி போயிட்டா 3 பேர் தான். நம்ம தேவைக்காக அந்த பிளாட் போதாதா? இப்ப இந்த வீட்டில் பாதி இடம் பூட்டி தானே கிடக்குது. ஒரு காலத்துல இங்க நிறைய மனுஷங்க புழங்கி இருக்காங்க தெரியுமா? உங்க அம்மா உயிரோடு இருந்தப்ப உனக்கும் உன் அக்கா தங்கச்சிகளுக்கும் கல்யாணமாகறதுக்கு முந்தி நம்ம தூரத்து உறவுக்காரங்கள் எல்லாம் இங்கே வந்து தங்கி படிச்சுக்கிட்டு இருந்த காலத்துல. அந்த காலமெல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா. இப்ப இந்த வீட்டில் நம்ம 4 பேர் தான். எத்தனை வாட்டி ஞாபகப்படுத்தணும்? முந்தி புழங்கின இடத்துல 3/4 வாசி இப்போ நமக்கு தேவையில்லாம தட்டுமுட்டு ஜாமான்கள் போட்டு பூட்டி வச்சிருக்கோம். வீடு ஹோன்னு இருக்கு என்று சொன்னான்.
நீங்கள் ஒண்டியாளா உங்கள் ரூமில், கமலாவும் நானும் இன்னொரு ரூமில், ஜோதி 3வது மூலையில் ஒருத்தரை ஒருத்தர் தேடிக்கிட்டு கண்ணாமூச்சி ஆடலாம். அத்தனை காலி இடம். இவ்வளவு ஜாமான்களும் அந்த ஃப்ளாட்டில் எப்படி கொள்ளும் என்று சொன்னான். இவ்வளவு ஜாமான்களையும் யார் அங்கே எடுத்துக்கிட்டு போக போறாங்க என்று மகனும் சொன்னான். நாகராஜன் திடுக்கிட்டார். பூட்டி வச்சிருக்கிற சாமானெல்லாம் நமக்கு தேவைப்படாதாப்பா? பழைய மரச்சாமான்கள், கள்ளிப்பெட்டிகள், கட்டில் யாருக்கானு கொடுத்துடலாம், இல்லை வித்துடலாம் என்று சொன்னார். யாரு வாங்கலாம்? பழங்கால கிராமபோனும் உடைஞ்சு போன ஊஞ்ச பலகையும் மாதிரியான ஜாமான்களை என்றால் மருமகள் இடையில். சரியாய் சொன்ன கமலா. இதை பாருங்கப்பா, இதெல்லாம் சும்மா இடத்தை அடைச்சிக்கிட்டு தூசி சேர்ந்துக்கிட்டு இருக்கிற அனாவசிய பொருட்கள் தான். நம்ம ஃபர்னிச்சரையும் தான் பாருங்க. யானையா சோஃபாக்களும் பீரோக்களும் இதையெல்லாம் வாரி வச்சு மர்ரே கம்பெனிக்கு அனுப்பிச்சிட்டு லேசா எளிமையா ஆனால் நாகரிகமான சோஃபா செட்டு வாங்கி நம்ம ஃப்ளாட் ஹாலில் போட போகிறேன். பீரோக்களையம்மா போட்டுட போற என்ற போது நாகராஜன் குரல் லேசாக நடுங்கியது. பின்ன இத்தனை பீரோக்களுக்கு அங்கே இடம் ஏது? இந்த வீட்டில் ரூமுக்கு 4 பீரோ, 3/4 பூட்டியே கிடக்குது. சாவி எங்கேன்னு கூட தெரியாது. எந்த காலத்திலோ யாரோ உபயோகிச்சா. இப்போ என்னப்பா, நம்ம தேவைக்கு ஒரு கோட்ரேஜ் பீரோ இன்னும் ஒன்று இருந்தால் போதும். உங்களுக்கு படிக்கிறதுல ஆசை, அதனால் உங்கள் புஸ்தகங்களுக்கு ஒரு சின்ன பீரோ. மற்றபடி பீரோ எதுக்கு? புது மேஸ்தர் கட்டடத்தில் பில்டின் வாட்டர் இருக்குது. சமையல் ரூமில் பில்டின் செல்ஃபுகள் இருக்குது. வேற எதுக்கு பீரோ? நாகராஜன் சிறிது நேரம் தலை குனிந்து பேசாதிருந்தார். திடீரென்று சொன்னார். இல்லடா கார்த்தி, இத்தனை சாமான்களையும் தூர போட்டுறது சரின்னு தோணலை. அந்த ஃப்ளாட் வேணாம். ரொம்ப அழகா இருக்குப்பா. கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் முதல் தொகை டவுன் பேமெண்ட் செஞ்சப்போ எல்லாம் பால் காய்ச்சி குடிச்சிட்டு வந்த அப்புறம் பாலடைஞ்ச வீடு மாதிரி இந்த பெரிய இடத்தை கட்டிக்கிட்டு ஆயுசுக்கும் கிடைக்கணும்னு தான் உங்களுக்கு ஆசையா? எனக்கு இந்த தண்டனை கொடுக்காதீங்க என்று சொன்னான். இல்லடா, நான் அப்படி சொல்லலை என்று அவர் சொன்னார். நீங்கள் இருக்கணும்னு சொன்னாலும் வீட்டுக்காரர் இனிமே பொறுக்க மாட்டார். 31ஆம் தேதி நம்ம கிளம்பி போனதுமே 1ஆம் தேதி காலையில் மம்முட்டி கடப்பாறையோட இங்கே வாசலில் ஆளுங்க வந்து நிற்க போகிறாங்க என்று சொன்னான். நான் இங்கேயே இருக்கணும்னு சொல்லல கார்த்தி. அவ்வளவு சின்ன ஃப்ளாட்டு வேணான்னு தான் சொல்கிறேன். கொஞ்சம் தாராளமாக இடம் இருக்காப்புல பாரேன். இன்னும் 4 பீரோ வைக்க முடியறாப்புல என்று சொன்னார். இந்த ஃப்ளாட்டுக்கு எனக்கு 5 லட்சம் ஆக போகுது தெரியுமா? ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கிறேன். அதை பற்றி எத்தனையோ கவலை. இத்தனையோ தாண்டி ஏதோ நம்ம மகன் சொந்த வீடு வாங்குறானேன்னு பாராட்ட தெரியாட்டியும் குறை சொல்ல நல்லா தெரியுது. கோச்சிக்காதேடா, நான் அதுக்கு சொல்லலை கார்த்தி. அவர் கூவ அவன் திரும்பி பாராமல் எழுந்து சென்றான். ச்சே, இந்த அப்பா ஒவ்வொரு குடும்பத்தில் பிள்ளை அப்பனை அனாதரவாக தெருவில் விட்டுப்படுறான். நான் அப்படியா? எவ்வளவு அக்கறையோடு பார்த்து கொள்கிறேன். முழங்கால் மூட்டு வலியால் படியேற சிரமப்பட போகிறாரே என்று கிரவுண்ட் ஃப்ளோரில் இடம் வாங்கி இருக்கேன். இத்தனைக்கும் மாடியில் தான் இன்னும் நல்ல காற்று. தெரு இளைச்சல்களால் தொல்லை இல்லை. ச்சே, பெற்ற தகப்பனாயிருந்தாலும் கொஞ்சம் நன்றி உணர்வு வேண்டும். நாகராஜன் நின்ற இடத்தில் வெகு நேரம் கல்லாயிருந்தார். கார்த்தி கோபித்து கொண்டு விட்டான் என்று தான் சொல்ல வேண்டும். இனி எதுவும் சொல்வதில் பயனில்லை என்று அவருக்கு தோன்றியது. அவர் மெல்ல தம் அறைக்கு நடந்தார். அவருடைய பிரத்யோக அறை. எப்பவும் போல உங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்கும் என்றானே, அந்த அறையும் இந்த மரத்தடுப்பும் பொந்தும் ஒன்றா? மூக்கு கண்ணாடியை தூக்கிவிட்டு கொண்டு அறையை சுற்றி அவர் பார்வையை மெல்ல செலுத்தினார். இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3 பீரோக்கள், பெரியவை. ஒவ்வொன்றிலும் மூட்ட புத்தகங்கள். பற்பல பொருள் பற்றி தமிழ், ஆங்கிலம், வடமொழி எத்தனை காலமாக சேர்த்தவை. ஆண்டுகள் 1 2 40 ஆண்டுகள் சேகரிப்பு. இளமை பருவத்திலிருந்தே முளைவிட்ட ஆசை உத்தியோக காலத்தில் நிறைவு காண ஆரம்பித்தது. இரும்பு சாமான்கள் நிறுவனம் ஒன்றில் 22 வயதில் வேலைக்கு சேர்ந்தபோது மாத சம்பளம் 250 ரூபாய். அதில் 100 ரூபாயை புத்தகம் வாங்கவென்று எடுத்து வைத்து விடுவார். மிச்சத்தில் ஒரு ஆள் அதிக சிரமமின்றி வாழ முடிந்தது. அந்த காலத்தில் எந்த நெருக்கடியிலும் அந்த 10 ரூபாயை தொட்டதே இல்லை. அது புத்தகங்களுக்காக மட்டுமே. பின்னால் நிலைமையும் சம்பளமும் உயர புத்தக பணமும் உயர்ந்தது. விலை 2 அணா என்று
அச்சிட்ட உள்ளங்கை அளவு தல புராணங்களிலிருந்து இப்போது 2 மாதம் முன்பு புத்தக கண்காட்சியில் 2 பாகங்களில் இந்திய வரலாற்று நூல் 170 வரை 1000த்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் அவரை நட்புடன் பார்த்து கொண்டு இந்த பீரோக்களில் நிற்கின்றன. ஒவ்வொரு பீரோவின்குள்ளும் புத்தகங்களை கண்களால் கொஞ்சி தடவினார். பிறகு திறந்து கைகளால் தடவினார். தொட்டு சீராட்டினார். தேவையானால் ஒரு வேளை சோறு உண்டு அவரால் வாழ முடியும். 2 ஆடைகளை மாற்றி மாற்றி உடுத்தி கொண்டு வாழ முடியும். பொந்து அறைக்குள் சந்தோஷமாக வாழ முடியும். ஆனால் இந்த புத்தகங்கள் இல்லாமல் வாழ்வது? இவை யாவற்றையுமே முறை வைத்து கொண்டு ஒன்று விடாமல் திரும்ப திரும்ப படிக்கிறார் என்பதில்லை. மிகவும் பிடித்தவை என்று சில உண்டு. திரும்ப திரும்ப படிக்க வேறு சில. ஆண்டு கணக்காய் தொடப்படாமலேயே பீரோவுக்குள் தூசி படிந்து பழுப்பாகி கொண்டு வருவதும் உண்டு. அதற்காக அவற்றை துறந்துவிட முடியுமா? இந்த நூல்கள் அனைத்தும் அவர் வாழ்ந்த நாட்களின் சாட்சி. அவர் மன நிறைவில் ஸ்தூல அடையாளம். படிக்காத நேரங்களில் கூட அவற்றின் பின்னணியில் மௌனமாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது சொந்த வீட்டில் இருப்பது போன்ற இதம் சுரக்கிறது. ஒரு சின்ன பீரோவுக்குள் அடங்கும் அறைக்கு தானே அனுமதி கொடுக்கிறான். மிஞ்சி போனால் 100 புத்தகங்கள் தேருமா? 150, 200? எவற்றை தேர்ந்தெடுப்பது? எவற்றையெல்லாம் விடுவது? உன் உடம்பின் அங்கங்களில் 2 வைத்துக்கொண்டு மற்றதையெல்லாம் வெட்டி எறி என்றால் என்ன பதில் சொல்ல? சுண்டு விரலே ஆனாலும் வெட்டிவிட மனம் வருமா? தட்டுமுட்டு சாமான்கள் போலவும் பழங்கால கட்டில் சோஃபாக்கள் போலவும் இவற்றை அனாவசியம் என்று தூக்கி போடுவதா என்று தோன்றியது. பேத்தியிடம் புத்தக ஆசையை வளர்க்க அவர் பலதரம் முயன்றதுண்டு. ஆனால் அவர்களுக்கு தொலைக்காட்சி பார்ப்பதில் இருந்த ஆர்வம் புத்தகம் படிப்பதில் இல்லை. இவ்வளவு பெரிய புஸ்தகத்தை யார் தாத்தா உட்கார்ந்து படிப்பாங்க? போர். இந்த கதை தானே விறுவிறுப்பாக பிபிசியில் சின்ன சீரியலாக காட்டினாங்களே என்பார். வண்ண படங்களை காட்டி சுவையூட்ட பார்த்தால் இதைவிட தத்ரூபமா இந்த காட்டு மிருகங்களை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி வந்ததே டிவியில் என்பார். தலைமுறை இடைவெளி என்பது இதுதானா? அல்லது நான் தான் இந்த ஜெட் யுகத்தில் வாழவே தகுதியற்றவனாகி விட்டேனா? நானும் தூசி படிந்து பழுப்பாகி என்று யோசிப்பார். புத்தகங்களை தொட்டு தடவிய விரல்கள் நடுங்கின. கண்களில் ஈரம் திசை கவித்தது. என்ன செய்வான் என் புத்தகங்களை? ஏதாவது லைப்ரரிக்காவது நன்கொடையாக தருவானா? அல்லது கிலோவிற்கு இவ்வளவுவென்று பேரம் பேசி பேப்பர்காரனிடம் என்று அவர் யோசிக்கும் போதே உள்ளுக்குள் மௌனமாக ஓர் அலறல் வெடித்தது. கண்முன் இருள் சூழ ஆரம்பித்தது தெரியும். உடல் தரையை தொட்டது தெரியாது. மங்களாக கருவளையங்களாக கண்ணுக்குள் ஏதோ சுழற்சிகள். உறக்க கத்துவது போல இருந்தது. முடிவற்ற பள்ளத்தின் இருளில் மௌனமாய் மூழ்குவது போலவும் இருந்தது. இது மகனின் முகம்தானே. ஆனால் அடையாறு பிளாட் அல்லவா? இந்த முகத்தோடு சிரிக்கிறது. இன்னொரு பக்கம் அழுகை ஒளி பீரோக்களில் இருந்தால் கை கால்களை உதைத்துக் கொள்கின்ற அமைதியின்மை. மீண்டும் இருள். மீண்டும் மங்களாய் ஒளி ஊடுருவல். வெள்ளத்தில் சிறிது சிறிதாய் நீச்சல் போட்டு மூச்சு வாங்க ஒருவாறு மெல்ல தலையை நீர்மட்டத்திற்கு மேல் தூக்கி நிமிர்ந்த போது எதிரே இருந்த முகம் ஒரு கணம் மங்கி குழம்பி பிறகு தெரிந்தது. அப்பா கண்ணை விழிச்சிட்டார். கண்களை மலர்த்தினார். இப்போதுதான் தூங்க போய் கண் விழித்தது போல இருந்தது. ஆனால் சுவர் கேலண்டரில் 3 தாள்கள் கிழிக்கப்பட்டிருந்தன. அப்பா. கார்த்திகேயன் எதிரில் கண்களை அசைத்த போது பக்கத்து மேஜையில் ஏதேதோ பாட்டில்கள், மருந்துகள். இப்போ எப்படிப்பா இருக்கு என்றான். கார்த்திகேயன் கை அவர் நெற்றியில் படிந்தது. அப்பாடா, ஜுரம் இறங்கியிருக்கு என்று சொன்னான். மருமகளின் முகம் நாற்காலி அருகில் அவன் பின்னால் தோன்றியது புன்னகையுடன். கமலா, டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அப்பாவுக்கு விழிப்பு வந்துடுச்சுன்னு சொல்லு என்று சொன்னான். எனக்கு இப்போது தந்தையும் மகனும் மட்டுமே. என்னாச்சு கார்த்தி? அவர் குரல் அவர் காதுக்கே வித்தியாசமாக மெலிந்து ஒலித்தது. யாரோ எங்கிருந்தோ பேசுவது போல. கடுமையான காய்ச்சல்பா. 104 டிகிரி. கண் திறக்காம மயக்கம். 3 நாளாச்சு. பயந்தே போயிட்டோம். டாக்டர் நல்லா இருக்கணும். 3 நாட்கள். மீண்டும் கேலண்டர் மேல் கண்கள் நினைவுகள் மெல்ல புரண்டு கொடுத்தன. வீட்டை காலி செய்ய இன்னும் 9 நாட்கள். கண்களுக்குள் உப்பு உறுத்தியது. மயக்கத்தில் ஏதேதோ பேசுனீங்கப்பா. அவன் குரலிலும் முகத்திலும் இரக்கம் குரல் தாழ்த்தது. என்கிட்ட முதல்லையே வெளிப்படையாக சொல்லியிருக்க கூடாதா என்று சொன்னார். கார்த்தி அவர் புறங்கை நரம்புகளை மெல்ல நீவி கொடுத்தான். கவலைப்படாதீங்க, உங்கள் அத்தனை புஸ்தகங்களும் நம்மோட வரும். எப்படியோ நான் வச்சு கொடுக்கறேன்.
வெளியறையில் மருமகள் டாக்டருக்கு டெலிபோன் செய்யும் குரல் கேட்டது என்றான்.